இதயம் wishes you a very happy new year. பாபா வங்கா. இந்த பெயரை கேட்டால் ஒரு கணம் பூமி பந்துக்கே வியர்த்து ஊற்றும். அவ்வளவு மர்மங்களை இந்த பூமி பந்தில் விதைத்துவிட்டு சென்றவர். உலகம் கண்ட மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் முக்கியமானவர். ஆன்மீக குரு, ஜோதிடர், மந்திரவாதி, மர்மயோகி, மருத்துவர், இப்படி என்ன பெயர் வைத்தாலும் பொருந்தும். பாபா வங்கா ஒரு பல்கேரிய பெண்மணி. வாஞ்சலியா பாண்டேவா குஷ்டெரோவா என்பதுதான் இவரது உண்மையான பெயர். 1911 பிறந்த பாபா வங்கா 1996 ஆண்டு தனது 85 வயதில் மரணமடைந்தார். அவருக்கு 12 வயது இருக்கும்போது புயலில் சிக்கிக் கொண்டார். அதில் அவரது கண் பார்வை பறிபோனது. ஆனால் அமானுஷ சக்தி கிடைத்தது என்கின்றனர். அதன் பிறகுதான் அவர் பாபா வங்காவாக மாறினார். உலகில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை முன்பே சொல்ல ஆரம்பித்தார். இப்படி தனது காலம் முதல் அடுத்த 600 ஆண்டுகளுக்கு உலகில் இதுதான் நடக்கும் என்று அடித்து சொல்லிவிட்டு மறைந்தவர் பாபா வங்கா. சொன்னது மட்டுமல்ல, எந்த ஆண்டில் என்ன நடக்கும் என்பதை ஆவணப்படுத்திவிட்டும் சென்றிருக்கிறார். அமெரிக்காவை இரும்பு பறவை தாக்கும் என்றார். அவர் சொன்னது போலவே விமானம் மூலம் இரட்டை கோபுரத்தை பயங்கரவாதிகள் தாக்கினர். அமெரிக்க அதிபராக கருப்பினத்தைச் சேர்ந்த ஒபாமா வருவார் என்று சொன்னார். அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி கணிப்பை அவர் சொல்லியிருந்தார். அதுதான் இந்திரா கொலை. மரணத்தின் போது ஆரஞ்சு, மஞ்சள், குங்குமப்பூ நிறத்தில் அவர் உடை அணிந்திருப்பார் என்றும் சொன்னார். இந்திரா கொல்லப்பட்ட போது அதே நிறத்தில் உடை உடுத்தி இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக தனது சாவை கூட துல்லியமாக கணித்து சொல்லியிருந்தார் பாபா வங்கா. 1996 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தனக்கு மரணம் நேரும் என்றார். அவர் சொன்னது போலவே அதே தினத்தில் அவர் மரித்தார். இப்படி தனது சாவு உட்பட உலகை உலுக்கிய பல நிகழ்வுகளை முன்பே துல்லியமாக கணித்தவர் என்ற பெயர் பாபா வங்காவுக்கு உண்டு. இப்போது 2025ஆம் ஆண்டில் உலகம் அடியெடுத்து வைக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஊறி திளைக்கும் அதே நேரத்தில் பாபா வங்கா கூறி சென்ற தீர்க்க தரிசனம் உலகை உலுக்க ஆரம்பித்திருக்கிறது. 2025இல் இதெல்லாம் நடக்கும் என்று அவர் எழுதி வைத்த விஷயங்கள் உண்மையிலேயே நடந்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் உலக நாடுகளிடையே பதட்டம் அதிகரிக்கும் என்று கூறியிருக்கிறார். புதிதாக 2 நாடுகள் இடையே போர் வெடிக்கும். அது மேலும் பல நாடுகளிடையே விரிவடையக்கூடும் என்றும் அதிர வைத்துள்ளார். பிரிட்டன் அரச குடும்பத்தில் புதிய பிரச்சினை வெடித்து பூதாகரமாகும். பிரேசில் நாட்டில் எரிமலை வெடிக்கும். மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்று 2025ஆம் ஆண்டுக்கு பாபா வங்கா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உக்ரைன் ரஷ்யா போர் பற்றி திடுக்கிடும் கணிப்பையும் அவர் எழுதி வைத்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா சண்டையில் இதுவரை இல்லாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். இறுதியில் உக்ரைனுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று கணித்திருக்கிறார் பாபா வங்கா. இந்த கணிப்புகள் எல்லாம் நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரம் 2024இல் அவர் முன் உரைத்த பல தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருப்பதையும் மறந்துவிடக் கூடாது. 2024இல் உலக அரசியலில் பதட்டம் அதிகரிக்கும். பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சி அடையும் என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்னது போலவே இஸ்ரேல் ஹமாஸ் போர், இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர், உக்ரைன் ரஷ்யா போர், ஆப்கான் பாகிஸ்தான் சண்டை என பல பதட்டங்கள் உலக அரசியலை பாதித்தன. இந்த போர்களாலும் சண்டைகளாலும் உலக பொருளாதாரம் பெரிய அளவில் ஆட்டம் கண்டது. பாபா வங்கா சரியாகத்தான் கணித்து இருக்கிறார் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர். காலநிலை குறித்து அவர் சொன்ன விஷயமும் நடந்திருக்கிறது. 2024இல் மோசமான காலநிலை இருக்கும் என்றார். வழக்கத்தை விட இந்த ஆண்டில் பூமியின் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்தது. இப்போது உலகின் முக்கிய தலைவர்களாக இருக்கும் ட்ரம்ப், புடின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் அவர் கணித்திருந்தார். குறிப்பாக ட்ரம்ப் மர்மமான நோயால் பாதிக்கப்படுவார். அவரது காது கேட்காமல் போகும். மூளையில் கட்டி ஏற்படும் என்றும் கூறினார். ட்ரம்ப் விஷயத்தில் இதில் பெரும் பகுதி நடந்தது. அவர் உயிருக்கு அடுத்தடுத்து அச்சுறுத்தல்கள் வந்ததை உலகமே கண்கூடாக பார்த்தது. அவரது காது கேட்காமல் போகும் என்று பாபா வங்கா சொல்லியிருந்தார். ட்ரம்ப் மீது நடந்த துப்பாக்கிச் சூட்டின் போது அவரது காதை புல்லட் கிழித்து சென்றதை மறக்க முடியுமா என்ன? இப்படி பாபா வங்கா சொன்ன பல விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கின்றன. 2025ஆம் ஆண்டுக்கு மட்டுமல்ல, 5079ஆம் ஆண்டு வரை இப்படி பல தீர்க்க தரிசனங்களை அவர் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். 5079ஆம் ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று பாபா சொல்லாததற்கு காரணம், அந்த ஆண்டில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று தனது கணிப்பின் உச்சத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நம்மை அமானுஷ்ய உலகின் உச்சிக்கே கொண்டு சென்றுவிடும். அந்த லிஸ்டில் அதிர வைக்கும் சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 2028ஆம் ஆண்டில் உலக மக்களின் பசி ஒழிந்துவிடும். அதே ஆண்டில் மனிதன் வெள்ளி கிரகத்தில் கால் வைப்பான். 2033இல் பருவநிலை மாற்றத்தால் கடல் மட்டம் கணிசமாக உயரும். கிறிஸ்தவர்கள் அடர்த்தியாக வசிக்கும் ஐரோப்பா கண்டம் 2043இல் இஸ்லாமிய கண்டமாக மாறிவிடும். 2046இல் மனிதன் உடல் உறுப்பு பாதித்தால் பிரச்சினை வராது. அப்போது பெரிய அளவில் செயற்கை உறுப்புகள் உற்பத்தி செய்யப்படும்.
2066இல் சுற்றுச்சூழலை அழிக்கும் ஆயுதத்தை அமெரிக்கா கண்டுபிடிக்கும். 2076இல் சமூக சாதிய கட்டமைப்புகள் சரிந்து விழும். 2088இல் ஒரு வைரஸ் பரவி வேகமாக முதுமையை உண்டு பண்ணும். 2097இல் தான் அந்த வைரஸை மனிதகுலம் அழிக்கும். 2100இல் ஒரு செயற்கை சூரியன் உண்டாகும். பூமியின் இருண்ட பக்கத்தை சூடாக்கும். இவ்வளவு சொன்ன பாபா வங்கா 2125ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ட்விஸ்டை எழுதி வைத்துள்ளார். ஆமாம், அந்த ஆண்டில் மீண்டும் பாபா வங்கா பிறந்து வருவாராம். பின்னர் 2130இல் வேற்று கிரக வாசிகளின் ஆதிக்கம் உருவாகும். 2167இல் புதிய மதம் தோன்றி உலகம் முழுதும் பிரபலமாகும். 2170இல் பூமி வறண்டு பாலைவனமாகிவிடும். 2183இல் செவ்வாய் கிரகத்தில் முழுமையான நாடு உருவாகி இறையாண்மை கோரும். 2196இல் ஐரோப்பிய ஆசிய இன மக்களில் இணைப்பிலிருந்து யூரோ ஆசிய இனம் உருவாகும். 2288இல் வேற்றுக்கிரக வாசிகளுடன் மனிதர்கள் கலகலப்பாக பேசி மகிழ்வார்களாம். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பல அமானுஷ்யங்கள் நடக்கும் என்று பட்டியலிட்டுள்ள பாபா வங்கா 5079ஆம் ஆண்டில் உலகம் அழிந்துவிடும் என்று முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.